போன மாசம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா போயிட்டு இருக்க படம் தான் சிறை. அது இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கதா ஒரு அக்கா நம்மளுக்கு துப்பு தொலைக்கி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு, அம்மா நான் போய் படத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். வீட்டுல இருக்க வேலையை முடிச்சுட்டு நீ எங்க வேணாலும் போப்பான்னாங்க. டப்பு டிப்புன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோன்ட்டு பரபரப்பான வேலையில இறங்கிட்டேன். எல்லாமே நல்லா தான் போச்சு. அன்டில் நான் அந்த சாரி எடுக்கிற வரையும் சாரியே ஒரு 5 நிமிஷம் காய போட்டுருப்பேன். யாருக்காவது சாரி எப்படி காய போடணும்னு தெரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். சரிம்மா வேலையை முடிச்சுட்டு அண்ணன் கிளம்புறான்னு சொன்னேன். சாப்பிட்டு போப்பான்னாங்க. இல்லம்மா டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிட்டு போ இல்லைன்னா போவாதான்னாங்க. சரி ஓகேன்ட்டு அமைதியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு துப்பு தொலைக்கு இந்த படம் ஓடுதுன்னு சொன்னாங்களே, அந்த அக்காவும் வரேன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? கரெக்டா படம் ½ ஹவருக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்ல நினைக்கும் போது வெறி வருது சார். கரெக்டா படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்துல அங்க போயிட்டோம். நல்ல வேலை கதை ஓரளவுக்கு புரிஞ்சுது. படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரெஸ்ட் ரூம் போற கேப்ல உங்களுக்கு அண்ணன் அழகா கதை சொல்றேன் பாருங்க. படம் ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு அழகான காதல் படம். இப்படிலாம் பெண்கள் இருக்காங்களா அப்படின்ட்டு நம்மள வேக்க வைக்கிற அளவுக்கு படம் சூப்பரா இருக்கும். இன்கேஸ் நீங்க படத்துக்கு போறதா இருந்தா தனியா போய் தொலையாதீங்க. ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச டோலியை கூட்டு போங்க. புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ கூட ஒரு கட்சி பெத்துன்னு போயிடுங்க. ஏன்னா லாஸ்ட் 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசுக்கு நிறைவா ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதே நிறைவோட வந்துட்டு வைத்தியம் நிரப்பிடு வந்துட்டு 2 பரோட்டா சாப்பிட்டு கொஞ்சோண்டு கேசரியை போட்டு வீட்டுக்கு போற வழியில் லைட்டா மண்டவலி இருந்துனே எஞ்சி தூங்காதனால போற வழியில் ஒரு காஃபி குச்சா எப்படி பார்த்து தூக்க வரும்னு கேட்காதீங்க. காஃபி குச்சா எனக்கு மண்டவலி போகும். அதனால ஒரு காஃபியை போட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு நைட்டும் அண்ணன் பரோட்டா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு இன்னிலிருந்து நம்மளுக்கு ஆஃபீஸ். பாய்.